இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 மார்க் சம். ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் 1.24. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு வாண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஏர் வந்து 3 × 10⁻6 வோல்ட் மீட்டர் பவர் -1. இப்போ வாண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டரில் ஹாலோ ஸ்பியர்னு ஒன்று இருக்கும். அந்த ஹாலோ ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா R = 0.5 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். The electric field on the surface of the sphere is given by. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? E = 1/4/ε0 Q/r². இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து V = 1/4/ε0 Q/r. இப்போ V = another ஃபார்முலா வந்து ER. ஈயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம் 1/4/ε0 Q/r². இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = 1/4/ε0 Q/r. இதில் ஆரை டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து QR/r² கிடைக்கும். r² நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு the maximum potential difference V = ERன்னு எழுதுகிறோம். இப்போது E மேக்ஸிமம் நமக்கு சம்மிலே கொடுத்துருக்குறாங்க 3 × 10⁻6 வோல்ட் மீட்டர் பவர் -1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். V மேக்ஸிமம் = ஈயோட வேல்யூ எழுதியிருக்கிறோம் 3 × 10⁻6 × 0.5. இப்போ 3ஐயும் 0.5ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1.5 கிடைக்கும். அப்போ 1.5 × 10⁻6 வோல்ட். இந்த 10⁻6க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா மில்லியன் எழுதிக்கிறோம். அப்போ V மேக்ஸிமம் = 1.5 மில்லியன் வோல்ட்டுன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு SI யூனிட் வந்து வோல்ட், அதனால் வோல்ட்டுன்னு எழுதியிருக்கிறோம். இந்த மில்லியன் வந்து 10⁻6க்கு பதிலாக மில்லியன் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த சம்மில் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாற்றி கூட கேட்பாங்க. இங்கே வந்து நமக்கு நார்மலாக கொடுக்குறது வந்து 3 × 10⁻6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பப்ளிக் கொஸ்டினில் 4 × 10⁻6ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 10⁻6 வோல்ட்டுன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.0 × 10⁻6 வோல்ட்டுன்னு நமக்கு கிடைக்கும். Thank you.